முழுக்க முழுக்க அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல ஆராயிறதுல தான் சிபிஐ வந்து முழுக்க முழுக்க இறங்கியிருக்காங்க. இப்போ வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து கரூர் விஷயத்துல கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செருப்பு வீசினவன் வந்து உண்மையிலே வேணும்னே வீசியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஏன்னா, அவன் நின்னு இருக்கிற இடம் கூட்டமே கிடையாது. செருப்பு வீசினவன். நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவ. அவன் செருப்பு வீசும்போது, அந்த இடத்துல யாருமே இல்ல. செருப்பு வீசும்போது, அவன் தனியா நின்னு, செருப்பு கால்ல குமிஞ்சி, கழட்டி, எடுத்து தளபதிய நோக்கி அந்த செருப்ப வீசுனான் அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே ஒரு வீடியோல நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோ வெளியாச்சு. அதேபோல ஒருத்தன் மெத்த மேல நின்னுட்டு செருப்பு வீசினான். இந்த வீடியோவ நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ அவங்கலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? செருப்பு வந்து எதுக்கு வீசினான்னு தெரியுமா? செருப்பு வந்து கூட்டத்த கட்டுப்படுத்த முடியல. எல்லாரும் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. "தளபதி இந்த பக்கம் திரும்பி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசினான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா, அவன் நின்றுகிற இடத்துல கூட்டமே கிடையாது. அந்த இடத்துல யாருமே இல்ல. அவன் வந்து ஒரு செருப்ப தான் குமிஞ்சு எடுத்து, எடுத்து தளபதிய நோக்கி வீசுறான்னா, அது வந்து திட்டம் போட்டு தான் வீசியிருப்பாங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும்.